வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 2022-23 டிஎன் டெட், அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட பேப்பர் 1 பேப்பர் 2 இருந்த எல்லா மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2012 தொடங்கி அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2012 அதாவது ஃபஸ்ட்டு டெட் ஆரம்பித்த அந்த வருஷத்தில் நடந்த பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். px + q the whole cube minus px minus q the whole cube. அதாவது ரெண்டு ஃபார்முலா, ஒன்று a + b the whole cube, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா a minus b the whole cube. அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். a + b the whole cubeக்கு ஃபார்முலா a cube + b cube + 3a² b + 3ab². இது a + b the whole cubeக்கு. அதே மாதிரி அடுத்தது a - b the whole cube. இதுக்கு பார்த்தீங்கன்னா a cube - b cube - 3a² b + 3ab². இதுதான் இடத்துக்கான ஃபார்முலா. இந்த இடத்துக்கு நடுவில் அவங்க என்ன குறி கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் குறி. அப்புறம் எடுத்து மைனஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சரியா? மைனஸ் பண்ணோன்னா பாருங்கள், மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். b cube அப்போ என்னவாயிடும் அப்படின்னா 2b³ ஆகிடும். இங்கே இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 3 6a² b ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ் குறி மாறிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் இதில் ஏபிக்கு பதில் நம்ம இந்த pxqன்ற வேல்யூ அப்ளை பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்னு எடுத்துருக்கோம், ரெண்டாவது இருக்கிறது b. அப்போ 2b³ அப்படின்னா 2bக்கு பதில் q. அப்போ 2q³ + 6a². px² பண்ணுறோம் அப்படின்னா p² x² இன்ட்டு பிக்கு பதில் தான் என்ன வச்சுருக்கோன்னா q. ரெண்டுத்தும் காமனாக எதை வெளியே எடுக்கலாம்? 2 வெளியே எடுக்கலாம். இங்கே q³ q q வெளியே எடுக்கலாம். ஸோ 2q வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் q² ப்ளஸ் ஆறுலேருந்து 2 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி 3 p² x² ஆல்ரெடி q வெளியே எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் நிற்கிற ஆன்சர் இதுதான். அப்போ 2q இன்ட்டு q² + 3p² x². இதற்கு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 2. 3 உலோக கனச்சதுரங்களின் பக்கங்கள் முறையே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இவை அனைத்தும் முறுக்கப்பட்டு ஒரே கனச்சதுரமாக மாற்றப்படுகிறதுனில் அதன் புறப்பரப்பு என்ன? இப்போ இதில் 3த்தையும் சேர்த்து ஒன்றா மாற்றுறாங்க அப்படின்னா அந்த 3த்தோட கன அளவு சேர்ந்து புதிய கனச்சதுரத்துடைய கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கனச்சதுரத்துடைய கன அளவுக்கு ஃபார்முலா a³. அப்போ இங்கே பாருங்கள், இது 3³ 27, 4³ 64, 5³ 125. இது 3த்தையும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 216. இதுதான் இப்போ புதுசாக உருவாக்கினாங்க இல்லைங்களா, அந்த கனச்சதுரத்தினுடைய கன அளவு. அப்போ புதுசாக உருவாக்கின கனச்சதுரத்துடைய கன அளவு a³ அது 216னா ஏவோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 6. ஏன்னா 6³ பண்ணால் 216. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய புறப்பரப்பு, கனச்சதுரத்தினுடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். 6a². நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கோம், கரெக்டாக? அப்போ 6 இன்ட்டு a², 6² பண்ணோன்னா 36, 6ஐயும் 36ஐயும் பெருக்கணுன்னா 216. அப்போ அந்த புதிய கனச்சதுரத்தினுடைய கன அளவு 216. மொத்த புறப்பரப்பு 216. ஆப்ஷன் ஏ. சரியா? 3வது கேள்வி. தரையிலிருந்து 20 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. பாருங்கள், தரையிலிருந்து 20 மீட்டர் உயரத்தில் கட்டிடத்தோட ஜன்னல் இருக்குது. இந்த இடத்துல ஜன்னல் இருக்குது. அதன் மீது 25 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது. இப்படி 25 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு ஏணியை சாத்தியிருக்காங்க. இதுதான் ஏணி. சரிங்களா? இப்படி இருக்குது. எனில் ஏணியின் அடிபாகத்திலிருந்து கட்டிடத்திற்குள்ள தூரம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். பாருங்கள், இங்கே 90 டிகிரி இருக்கும், கரெக்டாக? இது நம்ம ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்கில் நிறைய இந்த மாதிரியான கொஷின் சொல்லியிருக்கோம். பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது தான் எப்போவுமே என்னது அப்படின்னா கர்ணம். பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ 25² பண்ணோன்னா 625. ஒரு பக்கம் தெரியும் இல்லையா, அதனால் அது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ 20² பண்ணேன்னா 400, இந்த பக்கம் வந்தால் -400. 625 425 போயிடுச்சு அப்படின்னா 225. நமக்கு பக்கம் ஸ்கொயர் தான் 225. பக்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஸோ 225க்கு ரூட் எடுத்தோன்னா 15. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 15 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி. இதெல்லாம் அந்த 1.5 மணி நேரத்தில் எழுதுனாங்க பாருங்கள். முதல்ல 2012 டெட் எக்ஸாம் அதில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எவ்வளோ வேலை வாங்குறது மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஆனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியும் பாஸ் பண்ணோம் அந்த எக்ஸாமில். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். 64x = 2√2 எனில் எக்ஸின் மதிப்பு 64x. இங்கே 2 இருக்கிறதால 64 நம்ம பேஸ் 2 வரது மாதிரி மாற்றிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 2 பவர் 6ன்னு எழுதலாம். ஏன்னா 2 6 வாட்டி பெருக்கினீங்கன்னா 64 வரும்.
இது இல்லாமல் பவரில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் 6x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 2√2. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 பவர் 1 √2னா பவரில் 1/2ன்னு அர்த்தம். அப்போ பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1ஐயும் 1/2ஐயும் ஆட் பண்ணோன்னா 3/2. ஸோ 2 பவர் 3/2. அடுக்குக்குறி விதிகளில் படிச்சிருக்கோம். பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 6x ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னா 3/2. 1 3 3 3 6. பெருக்கல் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல். அப்போது 1 ஏற்கனவே கீழே 2 இருக்குது, 2 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/4 ஆப்ஷன் சி. சரியா? அடுத்த 5வது கேள்வி. 7 மீட்டர் உள்விட்டம் உள்ள ஒரு உள்ளீடற்ற உருளை. இதில் தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு இந்த கொஷினை கொடுக்கும்போது அவங்க ஒரு மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க இங்கே சொல்லியிருக்கிறது ஆக்சுவலாக உருளை வடிவம் கிடையாது, கோள வடிவம். இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சர்க்கஸ் இருசக்கர வாகனம் ஓட்டி தனது சாகசங்களை நிகழ்த்துகிறார். அவருக்கு அந்த வாகனத்தை ஓட்டுவதற்காக உள்ள பரப்பு. இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்கும்போது அதை கரெக்டாக ஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க. தமிழ் மீடியத்தில் தெரியாமல் உருளைன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக உருளை கிடையாது, அது கோள வடிவம். இது பழைய 10th புக்கில் இருந்த ஒரு கொஷின் இது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கோலத்தினுடைய மொத்த பரப்பு இல்லை வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். கோலத்தினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². இந்த உருளைங்கிறத கோலமாக மாற்றிக்கணும். சரியா? அப்போது 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². இவங்க விட்டம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மீட்டர். விட்டம் 7னா ஆரம் அதில் பாதி 7/2 இல்லை 3.5ன்னு எடுத்துக்கலாம். 7/2ன்னு போட்டால் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் 7/2ன்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள் 2 4 4 கேன்சல் ஆகிடும். 7 7 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 7 22 7 பெருக்கிறோம் அப்படின்னா 154. ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 6. முக்கோணம் ஏபிசி சிமிலர் முக்கோணம் பிக்யூஆர். ஏபி 3.6 பிக்யூ 2.4 பிஆர் 5.4 எனில் ஏசியின் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 2 முக்கோணம் சர்வசமமாக இருக்குது இல்லை இணையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா அவங்க ஏபி இந்த முதல் 2 எழுத்து எடுத்திருக்காங்கல்ல, இந்த முதல் 2 எழுத்து பை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 எழுத்து பிக்யூ, இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இப்போ ஏபி பிக்யூ பிஆர். பிஆருங்கிறது 1வது 3வது எழுத்து. பிக்யூ கீழே எழுதியிருக்கோன்றதால அந்த சைடில் வர சைடை கீழே தான் அதே மாதிரி தான் எழுதணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுக்கிறோன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு தேர்டு தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு தேர்டு எழுத்து என்ன இருக்குது? ஏசி. அவங்க அதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் ஏபி. ஏபியுடைய வேல்யூ 3.6 பை பிக்யூடைய வேல்யூ 2.4 ஈக்குவல் டு ஏசியுடைய வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம், பை பிஆருடைய வேல்யூ 5.4. 2022-23 நடந்த எக்ஸாம்ஸில் கூட இந்த மாடலை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. இங்கே 2 இடத்துலையும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டாக இருக்கிறதால புள்ளியை விட்டுடலாம். 12 வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். பாருங்கள் 12 24 12 36 1 2 இங்கே 2 4 புள்ளி மீதி 1 7 2 14. அப்போ 2.7 இங்கே கொண்டு வரோம். 27 3 பெருக்குனா 81. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 8.1. ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். 10 எண்களின் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி. கூட்டு சராசரி -7 சொல்லியிருக்காங்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணுறோமோ அந்த நம்பரை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ -7 கூட 5 கூட்டினோம் அப்படின்னா -2. 7 5 போயிடுச்சுன்னா 2. பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால -2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ -2. சரிங்களா? இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியாக அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷினை சொல்ல முடியும். அடுத்ததாக ஏ ஈக்குவல் டு 3 பி ஈக்குவல் டு 7 எனில் ஏ பவர் பி மைனஸ் பி பவர் ஏயின் மதிப்பு. ஏ பவர் பி அப்போ 3 பவர் 7 மைனஸ் பி பவர் ஏ 7 பவர் 3. இது ரெண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. 3 பவர் 7னா என்ன அர்த்தம்னா 3 7 வாட்டி 3 இன்ட்டு 3 இன்ட்டுன்னு பெருக்கணும். அப்படி பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2187ன்னு கிடைக்கும். மைனஸ் 7 கியூப்னா 7 3 வாட்டி பெருக்கணும். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 343. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1844. ஆப்ஷன் டி. சரிங்களாமா? இது 8வது கேள்வி. அடுத்து 9. ஒரு சதுர டெசிமீட்டர் என்பது. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சதுர டெசிமீட்டர். இதில் டெசிமீட்டர், கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதையும் கூட சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா வேறு ஏதாவது கொஷின்ஸ் இங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா கிலோமீட்டர். கிலோமீட்டரை 10ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஹெக்டாமீட்டர். ஓகேவா? இதை 10ஆல் வகுக்கிறோன்னா கிடைக்கிறது டெக்காமீட்டர். அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கு அடுத்ததாக டெசிமீட்டர், அதுக்கு அடுத்தது சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்தது மில்லிமீட்டர். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். நம்ம மீட்டரை பேஸ் பண்ணி இந்த ஐடியாஸை சொல்லியிருக்கோம். சரியா? அவங்க கேட்குறது ஒரு சதுர டெசிமீட்டர். டெசிமீட்டர் தோ இருக்குது.
கீழே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் ஏரு ஹெக்டேர் டெக்காமீட்டர் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா, அவங்க ஆன்சரை டெக்காமீட்டரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இதோ சொன்னோம் இல்லையா, இந்த டெக்காமீட்டர் இதில் இருந்து. ஸோ இதை விட 2 0 இங்கே கம்மியாக வருது பாருங்கள். சரிங்களா, இந்த டெசிமீட்டரில் கொடுத்துட்டு அதிலிருந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்காமீட்டரில் அவங்க ஆன்சரை கேட்டிருக்காங்க. அப்போது 2 0 கம்மினா என்ன அர்த்தம்னா 1/10² வந்துடும். இது எப்போது சாதாரணமாக டெசிமீட்டர் டெக்காமீட்டரை கேட்டிருந்தாங்கன்னா சதுரன் வந்திருக்கு பாருங்கள். அதனால் என்னவாயிடும்னா ஒரு ஸ்கொயர் சேர்ந்துடும். அப்படின்னா 1/10⁴ அர்த்தம். ஸோ 10⁴ மேலே வருதுன்னா 10⁻⁻4. ஸோ 10⁻⁻4 சதுர டெக்காமீட்டர். ஒருவேளை இந்த சதுரன்ற வேர்டு இல்லாமல் வெறும் ஒரு டெசிமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த ஆன்சர் வந்திருக்கும். அப்போட சதுரம் வந்திருக்காதீங்க. சரியா, 10⁻⁻2 டெக்காமீட்டர்ன்ட்டு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக 10வது கேள்வி. x² - px + q = 0 மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா எனில் α² + β² மதிப்பு. இது 10th புக்கில் இப்போ இருக்குமா, மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா + பீட்டா கண்டுபிடிக்கணும்னா மூலங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா -b/a. நான் இதை பற்றி வேணால் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலனை வச்சு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா டிஆர்பி டெட் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸோட கெழு -p. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +p. ஏங்கிறது x² கெழு, அது 1. அப்போ என்னவாயிடும்னா பின்னு வந்துடும். ஆல்ஃபா பீட்டாவுக்கான ஃபார்முலா c/a. சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் q, ஏவுடைய வேல்யூ 1ன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ q. ஸோ இது ஆல்ஃபா பீட்டா + பீட்டாவுக்கு வேல்யூ, இது ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ. அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், α² பீட்டா + β² ஆல்ஃபா. எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே ஆல்ஃபா பீட்டா வந்துடும். மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா α³ ப்ளஸ் இங்கே பண்ணும்போது β³ α³ + β³ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா α + β the whole cube -3α β × α + β / β. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா, ஆல்ஃபா + பீட்டாவுடைய வேல்யூ p. அப்போ p³ -3 ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ q, ஆல்ஃபா + பீட்டாவுக்கு வேல்யூ p டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ q. ஸோ p³ -3pq டிவைடட் பை q எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அந்த எழுத்தை கவனிக்கணும். இங்கே முதல்ல q³ ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே p³. சரிங்களா, கவனமாக போடணும். புரியுதா, இந்த விஷயம் தெரியணும். நான் இந்த மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா. 11வது கேள்வி பாருங்கள். 20 எண்களின் கூட்டு சராசரி 12.5 என கணக்கிடப்பட்டது. பின்னர் அந்த எண்களில் ஒன்று 15 என்பதற்கு பதிலாக -15 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது எனில் சரியான சராசரி. இது இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர் தப்பாக எடுக்கிறாங்க. 15ன்னு எடுக்கிறதுக்கு பதில் -15ன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துருக்க வேண்டியது 15. இதிலேருந்து என்ன பண்ணோன்னா தப்பாக எடுத்ததை மைனஸ் பண்ணணும், தப்பாக எடுத்தது -15. -15 மைனஸ் பண்ணுன்றதால 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 15 கூட்டினா 30. கரெக்டாக. மொத்தம் எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க, 20. இந்த வந்த 30 20ஆல் வகுக்கிறோம், 0 0 கேன்சல் ஆகிடும். 3/2னா 1.5. ஏற்கனவே அவங்க சராசரி என்ன சொன்னாங்க, 12.5. கரெக்டாக. அதிகமாக எடுத்திருக்காங்களா கம்மியாக எடுத்திருக்காங்களா, கம்மியாக. 15ன்றத -15ன்னு எடுத்திருக்காங்க. -15ன்றது 15 விட கம்மி. கரெக்டாக. கம்மியாக எடுத்ததால் வந்த இந்த 1.5 சராசரி கூட ப்ளஸ் பண்ணணும். அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். கம்மியாக எடுத்திருக்காங்க, அதனால் இந்த 1.5 ப்ளஸ் பண்ணுறோம். 12.5 கூட 1.5 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 14.0. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி 14. ஓகேவா. அடுத்ததாக கேள்வி எண் 12. x = 2√6 + 5 எனில் x + 1/x. 2√6 + 5. இது நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 5 + 2√6ன்னு எழுதலாம். இப்படி எழுதுறது தான் பெட்டர். இது ஏன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய ரூட் இல்லாத மதிப்பு, அடுத்து ரூட் வரக்கூடிய மதிப்புன்றதை எழுதுவாங்க. சரிங்களா. a + √b அப்படின்னுவாங்க. அடுத்ததாக 1/x. இது எக்ஸோட வேல்யூ. 1/xங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த நடுவில் இருக்கிற குறியை மட்டும் மாற்றினீங்கன்னா முடிஞ்சிச்சு. 5 + √6னா இது 5 - 2√6. அவங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா இந்த +2 -2 கேன்சல் ஆகிடும். 5 5 கூட்டினா 10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. சரிங்களா. அடுத்ததாக 13. வகுத்தல் கணக்கு ஒன்றில் வகுபடும் எண் 1261 மற்றும் வகுக்கும் எண்ணானது ஈவில் பாதியாக உள்ளது. மீதி 11 எனில் வகுக்கும் எண். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். a =
BQ + R அப்படின்வாங்க. ஏ அப்படிங்கிறது வகுபடும் எண். அவங்க வகுபடும் எண் தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 1261. பிங்கிறது வகுக்கும் எண், அது தெரியாது, அதை தான் கேட்டிருக்காங்க பி. Q அப்படிங்கிறது குவாஷியன்ட், ஈவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் பாதி வகுக்கும் எண்ணானது ஈவில் பாதியாக உள்ளது. இந்த வகுக்கும் எண் பி இருக்கு இல்லையா, ஈவில் பாதி. சப்போஸ் ஈவு வந்து Q அப்படின்னா அப்போ இந்த பியோட வேல்யூ Qவில் பாதி Q/2 ப்ளஸ் மீதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11. அப்போ +11 இங்கே வந்தால் -11. 1261 11 போயிடுச்சுன்னா 1250. இந்த வகுத்தில் இருக்க ரெண்டிங் வந்தால் பெருக்கல் 2. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 2500 Q × Q. கியூவையும் பெருக்கிறோன்னா Q². Q² 2500னா Qவுடைய வேல்யூ அப்போ என்ன கிடைக்கும் 50. Qங்கிறது ஈவு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க வகுக்கும் எண். ஈவு தான் 50, வகுக்கும் எண் தான் என்ன சொல்லியிருக்காங்க ஈவில் பாதின்ட்டு. அப்போ 50 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 25. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 25. ஓகேவா. கேள்வி எண் 14. ax⁴ + bx³ + cx² dx + eன் ஒரு காரணி x+1 எனில் பின்வரும் ஒன்றில் எதுவும் மெய். x+1ங்கிறது ஒரு காரணினா x +1 அங்கே போயிடுச்சுன்னா -1. அப்போ x வர இடத்துலலாம் -1 போடணும். இங்கே பாருங்கள் xக்கு -1 போட்டோன்னா -1⁴ ப்ளஸ் அதான் மாறிடும் a. -1³ மைனஸ், அப்போ இது -b. -1² +1 தான், அப்போ இது c. -1 போட்டோன்னா இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும் -d + e = 0. ப்ளஸ் நம்பர்லாம் இங்கே வச்சுக்கோங்க, மைனஸ் நம்பர்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ a + c + e = -b அங்கே போயிடுச்சுன்னா +b, -d அங்கே போயிடுச்சுன்னா +d. எங்கே இருக்குது ace = b + d. ஆப்ஷன் ஏ சரியா. கேள்வி எண் 15. இரு வடிவத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் √3:2 எனில் பரப்பளவுகளின் விகிதம். ஒன்றும் பண்ண வேணாம், பரப்பளவு கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணோன்னா போதும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4. ஸோ ஆன்சர் 3:4 ஆப்ஷன் பி. 16வது கேள்வி பாருங்கள். 3/4, 1/2, 2/3, 1/6, 7/12 இடைநிலை. இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல கொடுத்த நம்பரை ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் டெசிமல் நம்பராக மாற்றிட்டு இதை புள்ளி வச்ச நம்பராக மாற்றிட்டு அப்புறமா எழுதலாம். இல்லாட்டி இன்னொரு வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்களாக எல்சிஎம் எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாத்துக்குமே 4, 2, 3, 6, 12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். ஸோ ஒவ்வொன்றையும் 12 வர மாதிரி மாற்றலாம். 4 12 வரணும் அப்படின்னா 3ஆல் பெருக்குனா, அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குனா 3 9. 2 6 கூட பெருக்குனா 12, மேலேயும் 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6. இங்கே 3 4ஆல் பெருக்குனா 12, அப்போ 2 8. 6 2ஆல் பெருக்குனா 12, மேலே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 2 2. 12 1ஆல் பெருக்குனா 12, அப்போ மேலே 1ஆல் பெருக்கணும்னா 7. ஸோ இதை ஏறு வரிசையில் எழுதணுன்னா 2 6 7 8 9. இடைநிலைனா நடுவில் வர்றது. நடுவில் எது வருது 7ங்கிற நம்பர். 7ங்கிற நம்பர் நமக்கு எங்கே கிடச்சிருக்கு இந்த கடைசி நம்பர் இதோ இருக்குது பாருங்கள் 7/12. அப்போ இதை ஏறு வரிசையில் எழுதுகிறோன்னா நடுவில் வரக்கூடிய நம்பர் 7/12. ஓகேவா. அடுத்ததாக கேள்வி எண் 17. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் தற்போதைய மதிப்பு ரூ.14,580. ஒவ்வொரு ஆண்டும் தொலைக்காட்சி பெட்டியின் மதிப்பு 10% தேய்மானத்திற்காக குறைத்து மதிப்பிடப்படுகிறது எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அதனுடைய மதிப்பு. இது பாருங்கள் இப்போதைய விலையை சொல்லிவிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்டாக. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். இதுக்கு உங்களுடைய பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது பெட்டர். ஆப்ஷனில் மொத்தம் 4 இருக்கே சார், ஒவ்வொன்றா எடுத்து பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் இதில் எது முதல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 20,000ன்றது. ஏன்னா அதில் தான் ஒரு 4 0 இருக்குன்றதால 10% கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒருவேளை 20,000 போட்டு பார்த்து வரலன்னா அடுத்து நான் 18,000 ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதில் ஒரு 3 0 இருக்குது. 10% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேய்மானம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இல்லைனா அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு நான் சி எடுக்கிறேன். 20,000. 20,000ல் 10% பார்த்தேன் அப்படின்னா 2,000 ரூபாய். கரெக்டாக. ஸோ 2,000 ரூபாய் ஒரு 0 விட்டுருவோம். அப்போ 2,000 போயிடுச்சுன்னா மீதி 18,000. 18,000ல் 10% பார்த்தேன் அப்படின்னா ஒரு 0 போயிடும். 1,800 ரூபாய். அப்போ 1,800 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 0 0 2 6 16,200. மறுபடியும் இது 2 வருஷம் ஆயிடுச்சா. 3வது வருஷம் மறுபடியும் 10% பார்த்தேன்னா 1,620 ஒரு 0 போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணேன்னா 0 8 5 5 1 போயிடுச்சுன்னா 4 1 14,580 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள்.
ஒருவேளை அந்த ஆன்சர் வரலன்னா அடுத்து நான் டி எடுத்திருப்பேன். ஏன் ஏபியை விட்டுட்டு சி எடுத்தேன்னு தெரியுதா? 20,000ன்றது ஒரு முழுசான நம்பர். ஒரு 10% கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்தால் அது ஆன்சர், இல்லைனா அடுத்ததுக்கு போயிருக்கலாம். நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருவேளை அப்படி இல்லைனாலும் இது கூட்டு வட்டியை பேஸ் பண்ணது. இந்த மெத்தடுக்குலாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்ட கொஷின்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலும் இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ 2012 ஃபஸ்ட்டு நடந்த டெட் பேப்பர் 2ல் அவங்க கேட்டிருந்த மேத்ஸ் கொஷின்ஸ் இவ்வளோதாம்மா. அதில் மொத்தமே 17 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. பேப்பர் 1 வரும்போது 30 கொஷின் கேட்குறாங்க. பேப்பர் 2ல் அப்போலாம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 17 கேள்விகளை தான் அப்போ அவங்க கேட்டிருந்தது. இதை எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த நாட்களில் நம்ம அடுத்த 2013 அடுத்தடுத்த ஆண்டுகள் நடந்த 2012 2 எக்ஸாம் ரீடெஸ்ட் வேறு நடந்தது இல்லையா? அதுக்கான வீடியோஸையும் நான் அடுத்தடுத்த இதில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.